திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. காசு வரைக்கும் கேட்கலாம். ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துணையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திலே போற்றி. கயிலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை. அதில் சார்சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறைக்கும் பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. எம் உயிர் துணையே. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. உயிர் துணையே. எப்பொழுதும் அங்கமும் வேதமும் பாடித்தான் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்வது. என்ன காரணம் என்றால், கணபதீச்சரங்கிறது உலகத்திலேயே திருவலஞ்சூழி, செங்காட்டங்குடி, வெள்ளை வாழனாங்க. இங்கே வாதாபி கணபதி செங்காட்டங்குடி. அதனால் உலகத்திலேயே கணபதீஸ்வரங்கிற ஒரு ஸ்தலம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால் இந்த அங்கமும் வேதமும் நான் விடாமல் பாடின்னு இருக்கேன்னா, இன்றைக்கும் 92 வயசுல நான் பாட வைக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் பாராட்டணும். விநாயகர் சாதாரணம் இல்லை, நமக்கு திருமுறையை காட்டியவர், திருமுறையை பாட செய்தவர் நம்பியாண்டார் நம்பி மூலமாக. அதாவது இதெல்லாம் நம்ம இந்த ஜென்மத்தில் தான் கேட்க முடியும், பாட முடியும், நடத்த முடியும். முதல்ல அறநருள் நடத்துறதுன்னா சாதாரணம் இல்லை. எவ்வளோ சாதனை பண்ணி அவள் ஆரம்பித்து இன்றைக்கி 20 ஆண்டுகள் நடந்துருக்கு. இன்னும் 1000 ஆண்டுகள் நடக்கும். யாராவது ஒருத்தர் நடத்திக்கிட்டே இருப்பார். அதனால் இந்த அங்கமும் வேதமும் பாட்டை விடாமல் பாடிட்டு இருக்கேன். அங்கே நால்வர் மன்றம் காஞ்சி கொடுத்தது. அங்கமும் வேதம் ஐயா வந்துட்டாங்கன்னு பேரே என்ன அப்படி வச்சுட்டா. அது மாதிரி திருமுறையில் வித்தியாசமே கிடையாது.
பிடியதன் ஒரு பாருனா அது பிற்காலத்தில் அது வேலைக்குறிஞ்சி பண்ணை கம்பீர நாட்டில் கொண்டு மாற்றி வச்சு பாடினார். ஆனால் அப்படி இல்லை, இந்த அங்கமும் வேதமும் நட்டமான மண்ணிலேயே அமைந்திருக்கு. அந்த ஒரு காரணம்தான் நான் விடாமல் பாடிக்கிட்டேன். நால்வர் புத்தாள் எம் உயிர் துணையே அங்கமும் வேதமும் போலும் நாவர் அந்தனர் நாளும் பரவ அங்கமும் வேதமும் போதும் நாவர் அந்தனர் நாளும் அன்பரவ வேதமும் போதும் அந்தனர் அன்பரவ மங்குல் மதிதவள் மதித்தவள் மாட வீதி மங்குல் மதித்தவள் மாட வீதி மங்குல் மதித்தவள் மாட வீதி மங்குல் மதித்தவள் வீதி மனுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் மங்குள் மதித்தவள் மாட வீதி மனுகள் நிலாவிய மைந்த சொல்ல மதித்தவள் மங்குள் மதித்தவள் மாட வீதி மருகள் நிலாவிய மைந்த சொல்ல மைந்த மருகள் நிலாவிய மைந்த சொல்ல செங்கையலாட்பொன செல்வம் மல்கு செங்கையலாட்பொன செல்வம் மல்கு செங்கையலாட்புன செல்வம் மல்கு செங்கையலாட்புன செல்வம் மல்கு செங்கையலாட்புன செல்வம் மல்கு தீர்ப்புத்தங்காட்டக்கூடியதருள் கங்குல் விலங்கையில் ஏந்தியாடும் கங்குல் விலங்கையில் ஏந்தியாடும் கணபதி காமுரவே கங்குல் விலங்கு எரியேந்தியாடும் கணபதி சரம் காமுரவே மருகள் நிலாவிய
மைந்த சொல்லாய் கணபதி சரணம் காமுரவே 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 கங்குல் விளங்கெளி ஏந்தியாடும் கணபதி சரணம் காமுரவே கனைத்தெழுந்தவன் திரைசூழ் கனைத்து எழுந்த வெண்திரைசூழ் கடலிடை நன்று தன்னை தினத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவ நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நினைத்து எழுவார் இராப்பகலும் நினைத்து எழுவார் ஆடல் பாடல் பேணி இறைவனுக்கு இந்த ஆடெல்லாம் பாடல் எல்லாமே சமர்ப்பணம் பண்ணணும். பல ஆலயங்கள் ஒன்றுமே இல்லை, வேத பாராயணம் கிடையாது, ஓய்வார் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்த ராஜராஜ சோழன் காலத்தில் ஆடல் பாடல் பேணி இராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடும் களம் மேயவனே நெடும் களம் மேயவனே இராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடும் களம் மேயவனே கனைத்தெழுந்த வெண்திரைசூழ் கடலிடை நஞ்சு தன்னை தினைத்தனையாம் மிடத்தில் வைத்த திருந்திய தேவ நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடும் களம் மேயவனே பாடல் ஆடல் பேணி
பகலும் நினைத்து எழுவார் இடக்கலையாய் நெடுங்களம் மேயவனே நெடுங்களம் மேயவனே. பலம் தரும் பதிகங்களில் இந்த இடர் கலையம் பதிகமும் ஒன்று. அதை அனுபவிச்சவங்க நாங்கள் ஓதுவாமூர்த்திகள். திருநெடுங்களம் தரிசனம் பண்ணும் போகும்போது ஓதுவாமூர்த்திகள்லாம் உள்ளே போய் பாடி உட்கார்ந்து பாட ஆரம்பித்தோம். அங்கேருந்து ஈவோ வந்தார், இங்கெல்லாம் பாடப்படாது, வெளியில் போய் பாடுப்பாங்க. எங்கள் தெருவில் போய் பாட சொல்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கே போய் பாடுறீங்களா அங்கே போய் பாடுங்க. இன்னும் அது இங்கேயே இடர் வந்து கொடுத்தேன்னா இறைவன் விடவில்லை எங்களை. உள்ளே உட்காந்து போய் பாடுங்கன்னு ஒருத்தர் வந்து அங்கேருந்து ஆவேசம் வந்த மாதிரி பேசுனா உள்ளே போய் உட்காந்து மண்டபத்தில் பாடினான். அந்த ஈவோ சொல்லாமல் வெளியில் போயிட்டான். அப்புறம் என்ன ஆச்சு, ஆண்டவனை இப்போ சும்மா விடுவாரா? அந்த ஈவோவை ஏதோ ஒரு காரணத்தில் டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் அனுபவம் அந்த பலன் தரும் பற்றி எழுதுங்க. சொட்டினிவேதன் பதிகம் பாடி அம்பலத்தாடுவார். பாண்டிச்சேரி சுவாமிகளோடு போகும்போது காட்டாற்று வெள்ளத்தில் தப்பிச்சோம். சொட்டினிவேதன் பதிகம் பாடி 40 ஆண்டுகளுக்கு முந்தி. அப்போ அந்த மாதிரி போயிருந்தா இங்கே வந்து உட்காந்து பாடி இருக்கணும். அதை சொல்லுங்க நீங்கள். அந்த சொட்டினிவேதன் பதிகத்துக்கு என்ன பவர் இருக்குன்னு அதுதான் முக்கியம். இதை நான் பாட்டுக்கு பாட்டுவிட்டு கேட்டார் காலத்தில் காசு வாங்கிட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. இல்லையோ நான் சொல்கிறது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோம். ஏதோ பாடிவிட்டே நல்லா பாடினார் பிரமாணமாக இருக்குன்னு கவரில் போட்டு கொடுத்துட்டா நான் பாட்டு வாங்கிட்டு போயிடுவேன். தப்பு. அது என்னன்னு சொல்லணும், அதனுடைய அனுபவத்தை சொல்லணும். பண்ணி நேர்மொழியால் பாடி கதவை திறந்தது. பாண்டிச்சேரி பேப்பர் மில்ஸ் லாக் அவுட் ஆகி போச்சு. யூனியனுக்கும் ஓனர் இந்த பதிகத்தை பாடுங்கன்னு அந்த ஓனர் வந்து ஃபோன் பண்ணி நான் போயிருந்தோம். 11 முறை பாடி நைவேத்தியம் ஒவ்வொரு இதுக்கும் பண்ணி பாடிவிட்டு நாங்கள் ஆனந்தமாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். மறுநாளைக்கே லாக் அவுட்டு சரியாக போச்சு. நம்பிக்கை வைத்து செய்தால் பலம் தரும் நிச்சயமாக அந்த பதிகங்கள். அதெல்லாம் வச்சுட்டா அவங்க கட்டமனார் ராமமூர்த்தி ஐயர் அந்த பதிகத்தெல்லாம் பலம் தரும் பதிகங்கள். அதை நம்பணுமே நாம். இன்னும் இதெல்லாம் பாடிவிட்டா நான் நடக்குமான்னு கேட்டால் ஆரம்பத்திலேயே நீங்கள் உண்மையாக ஆத்மார்த்தமாக பாடுங்க, நிச்சயம் நடக்கும். எனக்கு வேறு செல்வம் கிடையாது. திருமுறை பாடுற அவ்வளோதான். அந்த செல்வம் தான் எனக்கு இன்றைக்கி இருக்கு. வேறு செல்வம் கிடையாது. உண்மையை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருமறை பாடும் செல்வமே செல்வம். அந்த மாதிரியே ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு பதம் அந்த பவர் இருக்குங்கிறத உங்களுக்கு சாட்சி. பாண்டிச்சேரி பேப்பர் மில்ஸ் அதே மாதிரி அந்த திருமறைக்கு இது நெடுங்கலாம் எங்களை பாட விடாமல் அடித்தவரையும் டிஸ்மிஸ் ஆகிட்டார். அதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் பாடுறது வேறு, இது வேறு. அதனால் இந்த பலம் தரும் பதிகங்களை பற்றி ஞாபகம் உண்டு. பகலும் நினைத்து எழுவார் இடர் கலையாய் நெடும் களம் மேயவனே.
அழகா கொடுத்துட்டார். ஒள்ளி சொல்ல கதிக்காம் இவன் பொருளி ஒள்ளி சொல்ல கதிக்காம் இவன் பொருளி ஒள்ளி சொல்ல கதிக்காம் இவன் பொருளி வெள்ளியான் உரை வேட்காடு ஒள்ளித்துள்ள கதிக்காமிவன் பொறி வெள்ளியான் உரை வேட்காடு கதிக்காமிவன் ஒளி வெள்ளியான் உரை வேட்காடு உள்ளியார் உயர்ந்தார் உள்ளியார் உயர்ந்தார் உள்ளியார் உயர்ந்தார் வேட்காடு உள்ளியார் உயர்ந்தார் இவ்வுலகினில் செய்யாதவர் தேவனை மாம் பொழில் சூழ்தரு வேட்காடு இந்த மாம் பொழில் சூழ்தரு வேட்காடு கண்டு நம் கடல் பேணி கண்டு நம் கடல் பேணி கண்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு பாட குணமாவே செந்தமிழ் கொண்டு பாட குணமாவே கண்பை ஞான சம்பந்தன கண்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு பாட குணமாமே கண்பை ஞான சம்பந்தன செந்தமிழ்
சிறையார் மடக்கியே பாடம் இப்பதான் சுத்த சாவியை பாடினேன். அந்தர்பாவம் அப்படி பாடும். நீங்க உட்கார காஃபி எடுத்து பெருகலாம் தவம் பேதைமை தீரலாம் இங்க பாடி பல ஆண்டுகளாச்சு. இங்க வந்த உடனே ஞாபகம் வந்து பெருகலாம் தவம் தவம் பெருகலாம் தவம் பேதைமை தீரலாம் பேதைமை தீரலாம் பேதைமை தீரலாம் மனுகளால் அடி வாழ்த்தவே வணங்கவே மனுகளால் அடி வாழ்த்தி வணங்கவே பெருகலாம் தவம் பேதைமை தீரலாம் திருகளாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலால் அடி வாழ்த்தி வணங்கவே மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே பெருகலாம் தவம் பேதைமை தீரலாம் திருகளாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே வாழ்த்தி வணங்கவே மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே
வாழ்த்தி வணங்கவே பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே வணங்கவே. ஏதும் ஒன்றும் அறிவிலாயினும் ஏதும் ஒன்றும் அறிவிலாயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு ஏதும் ஒன்றும் அறிவிலாயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு அறிவிலாயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு அறிவிலாயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு வேதம் என்று வேதம் என்று அவரவர் உள்ளத்தே வேதம் என்று அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வது மாற்றே பேதம் என்று அவரவர் உள்ளத்தே பேதம் என்று அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாற்றே பேதம் அவர் அவர் உள்ள உள்ளத்தே பேதமின்றி நினைவார்கட்கு உள்ளத்தில் பேதமின்றி நினைக்கலாம். பேதமின்றி அவர் அவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாப்பேதத்தை பேதமின்றி அவர் அவர் உள்ளத்தே ஏதும் ஒன்றும் அறிவிலாயினும் போது அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு வேதம் என்று அவரவர் உள்ளத்தே
வேதமின்றி அவர் உள்ளத்தை மாறும் தாமும் மகிழ்வர். வேதமின்றி மகிழ்வர் மாதும் தாமும் மகிழ்வர். வேதமின்றி அவர் உள்ளத்தை மாதும் தாமும் மகிழ்வர். மார்பேரரே மார்பேரரே ஐயனே ஹரனே என்றரத்தினால் உய்யலாம் உலகத்தவர் வேணுவர். செய்ய பாதம் இரண்டும் நிலையவே செய்ய பாதம் இரண்டும் நிலையவே பையம் அளவும் வைப்பருவு பார்ப்பேன் இரண்டும் நிலையவே. செய்ய பாதம் இரண்டும் நிலையவே வையம் ஆளவும் வைப்பர். மார்பேரரே அந்தோலிகா மறையணி நாவினானை மரப்பிலார் மனத்துளனை மறையணி நாவினானை மரப்பிலார் மனத்துளானை கரையணி கண்டன் தன்னை கரையணி கண்டன் தன்னை மறையணி நாவினானை மரப்பிலார் மனத்துளானை கரையணி கண்டன் தன்னை கனல் ஆடினானை பிறையணி சடையினானை பெருவேளூர் பேணினானை நரையணி மலர்கள் தூவி நாள்தோறும் வணங்குவேனே. பாட்டாலையாவது பாடுவோம். நிறைய மலர்கள் தூவி வாழ்த்துறதுக்கு வசதி இல்லை, வாய்ப்பும் இல்லை. அதனால தான் பா மலர்ன்னு சொல்லிவிட்டா இல்லையா. மறையணி நாவினானை மரப்பிலார் மனத்துளானை கரையணி கண்டன் தன்னை எரிய
ஆடினானை பிறையணி சடையினானை பெருவேளூர் பேணினானை நரையணி மலர்கள் தூவி நாள்தோறும் வணங்குவேனே நாள்தோறும் மலர்கள் தூவி நரையணி மலர்கள் தூவி நாள்தோறும் வணங்குவேனே எடுத்தது தக்கந்தன் வேள்வியில் சந்திரனை காடை எடுத்தது தக்கந்தன் வேள்வியில் சந்திரனை வீடை எடுத்தது காலனை எடுத்தது கட்கந்தன் வேள்வியில் சந்திரனை விடையெடுத்தது காலனை நாரணன் நான் முகனும் எடையெடுத்தது சிற்றம்பலத்து நட்டம் ஆடையென்று திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே நட்டம் ஆடை எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே நாகஸ்வராளி பையன் சுடர்விடு நாகப்பள்ளி கொள்வான் பையன் சுடர்விடு நாகப்பள்ளி கொள்வான் உள்ளத்தானும் விஷ்ணோஸ்ய இருதயம் சிவகா. வேதத்தில் வந்த ஒரு வரி, விஷ்ணு பெருமாள் வந்து நித்தியம் சிவனை தான் நினைத்து கொண்டிருக்கிறார். நினைத்து இல்லை, தியானம் பண்ணிருக்கார். அந்த மாதிரியா பையன் சுடர் நாகப்பள்ளி கொள்வான் உள்ளத்தானும் நாகப்பள்ளி கொள்வான் உள்ளத்தானும் கையஞ்சி நான்குடையானை
கால் விரலால் அடர்த்தானும் கை அஞ்சு நான் குடையானை கால் விரலால் அடர்த்தானும் பொய் அஞ்சு வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தார்க்கு அருள் செய்யும் ஐயஞ்சின் அப்புறத்தானும் ஆரோர் அமர்ந்த அம்மானே அம்மானே நாகப்பள்ளி கொள்வான் உள்ளத்தானும் கையெழுந்து நான் குடையானை கால் விரலால் அடர்த்தானும் பொய் அஞ்சு வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தார்க்கு அருள் செய்யும் ஐயஞ்சின் அப்புறத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே மலர் தூவி துதித்து நின்று தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அகற்றுகின்றாரையும் மலர் தூவி அழுது காமுற்று அகற்றுகின்றாரையும் தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அகற்றுகின்றாரையும் பொழுது போக்கி போக்கி உறக்கடிப்பாரையும் பொழுது போக்கி
புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பரீஜனே பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை பண் பொருந்த இசை பாடும் பண் பொருந்த இசை பாடும் படலம் சேர் அப்பனை என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதீர்த்த வேதையர்க்கும் பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை பண் பொருந்த இசை பாடும் பண் பொருந்த இசை பாடும் பழனம் சேர் அப்பனை என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ பண் பொருந்த இசை பாடும் பண் பொருந்த இசை பாடும் படலம் சேர் அப்பனை என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ பண் பொருந்த இசை பாடும் பண் பொருந்த இசை பாடும் படலம் சேர் அப்பனை என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ
நரகம் கல்லாமே கற்பித்தானை கலைஞானம் கல்லாமே கற்பித்தனை கருநரகம் சாராமே காப்பான் தன்னை கலைஞானம் கல்லாமே கற்பித்தானை கருநரகம் சாராமே காப்பான் தன்னை பலவாய வேடங்கள் தானே ஆகி பலவாய வேடங்கள் தானேயாகி பணிவார்கட்கு அங்கங்கே பற்றானை பலவாய வேடங்கள் தானேயாகி பணிவார்கட்கு அங்கங்கே பற்றானை சிலையால் புறம் எரித்த தீயாடியை சிலையால் புறம் எரித்த தீயாடியை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிலையார் மணிமாட நீடூரானை நீதனே என்னே நான் நினையவரே சிவலோகனை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிலையார் மணிமாட நீடூரானை ஆன மணிமாட நிலையார் மணிமாட நீடூரானை நீதனே என்னே நான் நினையவரே நீதனே நீதனே என்னே நான் நினையவரே
ஏகம்பம் மேவி இருந்தாய் ஆனாய் ஏகம்பம் மேவி இருந்தாய் நல்லாரை நல்மை நல்லாரை நல்மை நல்லாரை நல்மை நல்லாரை நல்மை அறிவாய் நீயே நல்லாரை நன்மை நல்லாரை நல்மை அறிவாய் நீயே ஞானச்சுடர் விளக்காய் ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீயே நல்லாரை நல்மை அறிவாய் நீயே ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீயே நல்லாரை நல்மை அறிவாய் நீயே ஞானச்சுடர் விளக்காய் என்றே ஞானச்சுடர் விளக்காய் என்றாய் நீயே பொல்லாவினைகள் அறுப்பாய் நீயே பொல்லாவினைகள் அறுப்பாய் நீயே பொல்லாவினைகள் அறுப்பாய் நீயே புகழ்ச்சேவடி என் மேல் வைத்தாயே பொல்லாவினைகள் அறுப்பாய் நீயே புகழ்ச்சேவடி என் மேல் வைத்தாயே செல்வாய செல்வம் செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாறு அடலாத செம்பொட்டோதி செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாரகலால் செம்பொட்டோதி சமயத்தில் இருமல் வந்து விடுறது. தண்ணி வேணா குடிக்கிறீங்களா? இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் பாடிண்டே
இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வரித்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெரும் துறையால் என்னுடைய சிந்தையே ஊராகக் கொண்டான் வந்து என்னுடைய சிந்தையே ஊராகக் கொண்டான் வந்து மண்ணாடும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாடும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தமிழ் அழிக்கும் கண்ணார் தமிழ் அழிக்கும் தன் பாண்டி நாட்டானை கண்ணார் தமிழ் அழிக்கும் கண் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் காள் அம்மானாய் அண்ணாமலையானை பாடுதும் காளம்மானாய் வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் செல்லு பேரொளி பவள வெற்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார் வள்ளலாரை
முன் கண்டனவு வாக்கில் மன்னவனா வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் செல்லு பேரொளி பவள வெற்பன பாகமும் கொள்ளும் மலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கில் மன்னவனா வள்ளலாருங்கிற பெயரை சேக்கிழார் சுவாமிகள் இறைவனுக்கு கொடுத்திருக்கார். வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். அந்த வள்ளலாருங்கிற பேர் ராமலிங்க சுவாமிகளுக்கும் வந்தது. ஏன்னா அவர் ஆத்மார்த்தமாக நடராஜ பெருமானை நாளும் நினைத்தவர். திருவாசகத்தை கையிலே வச்சுருக்கார். ஆனால் அந்த வள்ளலாருங்கிற பெயர் நம்ம ராமலிங்க சுவாமிகளுக்கும் வள்ளலார் அந்த பெயர் வந்தது பெரிய பொருத்தம். வேறு யாருக்கும் வள்ளலார்னு வர முடியாது. அந்த மாதிரி அந்த வள்ளலாருங்கிற பெயர் இறைவனுக்கு கொடுத்த சேக்கிழார் இங்கே ராமலிங்க சுவாமிகளுக்கும் அதே பெயர் வந்து செல்லு பேரொளி பவள வெற்பன பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனா கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றெறிந்த தாடாளனே தனிகை குமர தனிகை குமரா வேதனுக்கு கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றெறிந்த தாடாளனே தனிகை குமரா நின் கண்ணையன்றால் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொடாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே பாட முடியல. நின் கண்டையந்தாள் குமரா நின் கண்டையந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே. திருத்தணி படிவிழாவில் 30 ஆண்டுகள் படியேறி பாடியவர் ஒரு அந்த பாக்கியம் கிடைத்தது இந்த ஜென்மத்தில். அந்த ஞாபகம் வந்தது இந்த பாட்டை பாடு. இன்னும் 1000 ஆண்டுகள் பாடணும். ஆனால் இறைவன் அந்த நேச்சரை மாற்ற முடியாது, இயற்கையை மாற்ற முடியாது. அதனால் இப்பவே ஆனந்தமாக பாடி உண்டோம். காலின் மணி ஓலையிட்டு வருமான காலின் மணி ஓலையிட்டு வருமானா காமவரை ஊடு புக்கு மதுமாழ்கு மணியோலையிட்டு வருமானார் காமவலை ஊடு புக்கு மதிமாழ்கு இது நெறியே விடுத்து மலையாதே
தாழ் அழிக்க வரவேணும். நீதி நெறியே விடுத்து மறையாதே, நீ உன்னில் தாழ் அழிக்க வரவேணும். தாழ் அழிக்க வரவேணும். ஆதி மகமாயி பெற்ற ஆதி மகமாயி பெற்ற குமரேசா, ஆதி மகமாயி பெற்ற குமரேசா, ஆறுமுகமே படைத்த குருநாதா, ஆறுமுகமே படைத்த குருநாதா, இதில் அடையார் மனத்தில் உறைவோனே, மனத்தில் உறைவோனே, தேவர் குடி வாழ வைத்த பெருமாளே. தேவர் குடி வாழ வைத்த பெருமாளே. நீ நீரு தாழ் அழிக்க வரவேணும். இதில் அடியார் மனத்தில் உறைவோனே, தேவர் குடி வாழ வைத்த பெருமாளே. நீ உன்னில் தாழ் அழிக்க வரவேணும். வரவேணும் வரவேணும் வரவேணும். நீயும் இரு தாழ் அழிக்க வரவேணும். ஆதிமகமாகி பெற்ற குமரேசா, ஆறுமுகமே படைத்த குருநாதா, இதில் அடியார் மனத்தில் உறைவோனே, இதில் அடியார் மனத்தில் தேவர் கொடி வாழ வைத்த, தேவர் கொடி வாழ வைத்த பெருமாளே. குடி வாழ அருள்வாயே அருள்வாயே. திருச்சிற்றம்பலம்.